எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற, ஈஸியாக இருக்கிற, டேஸ்டியாக இருக்கிற, அதே மாதிரி ஹெல்த்தியுமாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. ஏத்தக்காய் களி. நேந்திரப்பழம் வச்சுட்டு தான் இது செய்கிறது. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸுக்கெல்லாம் பசிக்கும் போது சீக்கிரம் செஞ்சு சாப்பிட முடியிற ஒரு ரெசிபி கூடியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். சின்ன சைஸில் இருக்கிற 2 நேந்திரப்பழம் நான் இங்கே எடுத்துருக்கு. உங்கள்கிட்ட பெருசு தான் இருக்குது அப்படின்னா 1 போதும். ரொம்ப அதிகமாக பழுத்து கருப்பு கலர் ஆகி போன பழம் எடுக்காதீங்க. நம்ம இது வேக வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்துக்குள்ளே 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும். அதுக்குள்ளே நேந்திரப்பழம் தோல் எடுத்து இதே மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. தீ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வேக விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் தண்ணி வற்றி போகாமல் பார்த்துக்கோங்க. 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு கூடி சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆகும். இது மீடியம் லோ ஃப்ளேமில் வேகிறதுக்கு. அதங்க இருக்கட்டும். அதுக்குள்ளே சேர்க்கறதுக்கு 1/4 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு நான் இங்கே எடுத்திருக்கு. வறுத்த அரிசி மாவு, கோதுமை மாவு, இல்லை இருந்தால் மைதா மாவு, இது 3ல் ஏதாவது ஒன்று எடுத்தாலும் போதும். டேஸ்டியாக இருக்கிறது மைதா மாவு தான். உங்களுக்கு எது வேணுமோ அது பார்த்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை கூடி நான் சேர்த்துருக்கு. இனிப்புக்காக நான் இதில் சர்க்கரை தான் சேர்க்கறது. பசும்பால் ஊற்றி தான் நம்ம இந்த ரெசிபி செஞ்செடுக்கிறது. அதனால தான் சர்க்கரை சேர்த்துருக்கு. நீங்கள் வெல்லம் தான் சேர்க்கணும் அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த ஒரு ரெசிபி செய்யணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு பசும்பால் தான் நான் ஊற்றுறது. 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றி கட்டி இல்லாமல் இது நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்ச பால் ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக 1/2 கப் அளவு பால் தான் இந்த மாவு நம்ம கலக்கி எடுத்து வைக்கிறது. வேக வைக்கிற டைமில் சில டைம் கொஞ்சம் கட்டியாகி போயிருக்கு அப்படின்னா மறுபடியும் நம்ம கொஞ்சம் பால் ஊற்ற வேண்டியது இருக்கும். அதனால ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் தண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. பழம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியோட அளவு வித்தியாசமாக இருக்கும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இது ஊற்றும் போது கொஞ்சம் கட்டியாகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பால் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம நேந்திரப்பழம் நல்லா வெந்திருக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு அமர்த்தி பார்க்கும்போது நெய் மாதிரி இதே மாதிரி நல்லா வெந்து கிடச்சிரும். இந்த அளவுக்கு வேகணும். நேந்திரப்பழம் வேக வச்சா தான் இந்த மாதிரி வெந்து கிடைக்கும். மிச்சம் எந்த பழமுமே இந்த மாதிரி நெய் மாதிரி வேகாது. கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகி போடும். இந்த ஒரு ரெசிபி நேந்திரப்பழத்தில் தான் செய்யணும். அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நேந்திரப்பழம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்கிற பாலோட மிக்ஸ் அதுக்குள்ளே ஊற்றி இருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூடி நான் சேர்த்துருக்கேன். இதுக்குள்ளே இனிப்புக்காக 1/4 கப் அளவு சர்க்கரை நான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு சர்க்கரை அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் கொதிக்க ஆரம்பிக்கும் போது 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூடி நான் இதில் சேர்த்துருக்கு. நெய் ஃபுல்லாக இதுக்குள்ளே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாவு திக்காக ஆரம்பிக்கும் போது தீ ரொம்ப கம்மி பண்ணி தான் வைக்கணும். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நெய் ஃபுல்லாக இதுக்குள்ளே அப்சர்வ் ஆகி இது இதே மாதிரி கொஞ்சம் திக்காய் வர ஆரம்பிச்சிடும். இது இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. உங்களுக்கு இந்த கட்டி வேணும் அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக 1/4 கப் அளவுக்கு பால் கூடி நான் மறுபடியும் சேர்த்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. சில பேர் ரொம்ப தண்ணி மாதிரி செஞ்சுட கிளாஸ்லலாம் ஊற்றி குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ஏத்தக்காய் களி ரெடியாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப பழைய காலத்துலேருந்தே கொடுத்துட்டு இருந்த ஒரு ரெசிப்பியாக இருக்குது. ஹெல்த்தியாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிப்பியோட. அது வரைக்கும் வணக்கம்.